ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுந்தர கிச்சன் ஃபேமிலி. தக்காளி ஊறுகாய் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் போன சண்டே தான் செஞ்சேன். ஆக்சுவலி வந்து வீடியோ லென்த்தாக இருக்கிறனால எடிட் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால் எடிட் பண்ணி இப்போ தான் போட வேண்டியதாகிடுச்சு. நான் போகணும்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செய்யலாம், கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோக் பண்ணிக்கலாம், வெளியில் வச்சு ஸ்டோக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு பாருங்கள், கடையில் வாங்கினா போலே கிடைக்கிது. நம்மளே வீட்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்குறது ஒரு பாட்டில் கிட்டத்தட்ட எப்படி 100 ரூபாய் மேலே ஆச்சு இருக்கும். நான் ரொம்ப நாளாக ஊறுகாயெலாம் வாங்குறது கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு 1 கிலோ பாட்டில் வாங்கி. ஸோ தக்காளி வந்து நமக்கு ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். 5 கிலோ வந்து 100 ரூபாய் தான் வாங்கினேன். ஸோ நம்ம வந்து 1.5 கிலோ தக்காளி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் சீட்ஸ்லாம் எடுத்துட்டேன். நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சாஸில் எடுத்துடுவேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடையில் கடுகு வெந்தயம் போட்டு வதக்கிக்கலாம். 3 ஸ்பூன் வந்து கடுகு, 2.5 ஸ்பூன் வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அதே கடாயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுக்குவோம். இது கூடயே பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே எண்ணெயிலே வதக்கணும். 60 கிராம் வந்து புளியை வந்து நல்லா நார் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, திப்பியில் அதெல்லாம் எடுத்து கலசிட்டு நல்லா இதிலே போட்டுப்போம். நல்லா வதக்கி விட்டுப்போம். தண்ணி இல்லாத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ட்ரை ஆகணும். வச்சுட்டு நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். நான் வந்து இந்த வெந்தயம் கடுகுலாம் வறுத்தேன் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை வறுத்துட்டேன். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி. பெருங்காயத்துண்டு ஒரு 2-3 துண்டு போட்டு வதக்கிட்டேன். இது கூடவே நம்ம வதக்கும் போதே, இப்போ தக்காளியில் வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜூஸ் வந்தது. இதை பாருங்கள், பெருங்காயத்தூள், சரி, கட்டி பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் அந்த கடுகுலாம் சொன்னல, அதை கூட போடும்போது வறுத்து எடுத்துக்கலாம், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வேறு கடாயில் வந்து இரும்பு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கிட்டத்தட்ட இது 200 ml இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை நான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பல் பூண்டு கட் பண்ணி இதில் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். அதாவது நம்மளுக்கு தெரியும் பார்த்திங்களா, கிறிஸ்பியாக இருக்கும். அந்தளவுக்கு பச்சையாக இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 10 வரமிளகாய் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் போட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நான் 1.5 கிலோக்கு எடுத்ததுனால அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். காரம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா இது கலரி விட்டுருங்க. தீயை விடாமல் பார்த்துக்கணும். அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுதியும் சேர்த்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். குறப்பாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் பக்கத்தில் இருக்கணும். சட்னி பக்கத்தில் பார்த்தாவே தெரியும், சட்னி பக்கத்தில் இருக்கும். இது போல் தான் எண்ணெய் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா மேலேட்ட எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணக்கூடாது. கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இதை அடிப்பிடிக்காமல் பார்த்துங்க. நல்லா கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா நல்லது, உங்களுக்கு கருகாமல் வரும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டுட்டே இருந்து சிம்மில் வச்சு பண்ணணும் நல்லா. அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் நல்லாயிருக்கும். இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். மிச்சம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம பார்த்தாவே தெரியும், இல்லைன்னா ரொம்ப கசப்புத்தனம் வந்துடும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா இதுதான் ஊறுகாயோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா இந்த கடுகு வெந்தயம் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவை பார்த்துச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நான், தூளுக்கு மட்டும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். எல்லா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசி வேலை என்ன பண்ணுறது தெரியும். கடைசியாக கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்து வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் எங்கிட்ட இல்லை, ஸோ கருப்பட்டி இருந்துச்சு. கருப்பட்டி ஒரு துண்டு எடுத்து போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இதிலே உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் போட்டுங்க, இல்லை நாட்டு சக்கரை கூட போட்டுங்க. சீனி மட்டும் போடாதீங்க தயவு செஞ்சு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கலரி விட்டுனே இருந்திங்கன்னா இந்த பதத்தில் வரும். நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்லோவாக வச்சு பண்ணிகிட்டே இருக்கேன். கலரி இப்படியே விட்டுகிட்டே இருக்கணும். ஸ்லோவாக வச்சு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். கரெக்டான ஊறுகாய் பக்கத்து வந்துச்சு. பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம எண்ணெய் தான் கலரி விட்டுகிட்டே இருந்தேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் செப்பரேட்டாக. இந்தமாரி இருக்கணும். தண்ணியாக அப்படியே பிரிஞ்சு வருதுங்களா, அமுத்தி விட்டுகிட்டே இருக்கேன். அப்படியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு தெரியும், எடுத்து விட்டோம்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக நிற்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணும். இங்கே பாருங்கள், உள்ளே கிளறி விட்டுட்டே இருங்க. உள்ளேயே நிற்குது, மேலே நிற்குது. பார்த்திங்களா, எண்ணெய் இந்த அளவுக்கு வரணும். நம்ம அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லா லைஃப் வரும் நம்மளுக்கு. நீங்கள் எத்தனை மாதம் வேணாலும் வச்சுட்டு இருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வைக்கவும் கெட்டே போகாது. உண்மையிலே நான் அடிக்கடிக்கு செய்வேன். வருஷத்துக்கு ஒரு முறை செய்வேன். நிறைய செஞ்சு வைப்பேன். எங்கள் அத்தையும் கேட்பாங்க. மீன்ஸ் எங்கள் அத்தை ரிலேஷன்ஸ் அவங்களும் கேட்பாங்க. நேற்று தான் வந்திருந்தாங்க. சரி, அவங்க கேட்டிருந்தாங்க, வாய் திறந்து அவங்களே கேட்டாங்க, நேற்று செய்யலைன்னு. செஞ்ச அத்தைன்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுத்து விட்டேன். உண்மையிலே நல்லாயிருக்கும் இது.
ஏன்னா நம்மளுக்கு வந்து சீசன் டைம் கிடைக்கும்போது இதை செஞ்சு வச்சுக்கலாம் கம்மி ரேட்டில். எனக்கு நான் 5 கிலோவுக்கு வந்து 100 சொல்லி வாங்கிட்டு வந்ததுனால போட்டேன், கம்மி ரேட் இருக்கனால. இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோக் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறிடணும் ஜில்லுன்னு. பேன் காற்றுல போட்டு ஆற வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வீடியோ தம் பிடிச்சி பேசுறதா இருக்குது. அவ்வளோ நேரம்லாம் பேச முடியாது கஷ்டப்பட்டு. நான் அதுக்காகவே ஃபாஸ்ட்டாக வச்சு வீடியோவை இது பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வலிச்சு விட்டு வச்சிங்கனாலும் உங்களுக்கு என்ன நிற்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா 1.5 பாட்டில் அளவுக்கு காலி எங்கள் வீட்டில் ஊறுகாய். அந்த அளவுக்கு என் பொண்ணு வந்து காலி பண்ணிட்டா. என் பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் தான் மேக்ஸிமம் இது சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க ஊறுகாவை இப்போ தொடலை, பூண்டு ஊறுகாய் வச்சுருக்காங்க. இப்போ நான் செஞ்ச ஊறுகாவே வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பாட்டில் கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உண்மையை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உண்மையே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், பிரச்சனையே கிடையாது. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனால பண்ணி இந்த போல் விற்கலாம். சின்னதாக போட்டு பாட்டில் சேல்ஸ் பண்ணி விற்கலாம். சூப்பராக சேல்ஸ் ஆகும். இது உண்மையிலே நல்லாயிருக்கும். நம்ம கடையில் விற்கிறத விட நம்ம வீட்டிலே ஹைஜீனிக்காக செஞ்சு விற்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வீட்டிலே செஞ்சு அசத்துங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா. இன்னும் அடிக்கடிக்கு வருஷம் செஞ்சுட்டே இருக்கிறது தான் இது. எனக்கு பழகிடுச்சு இதை செஞ்சு. ஸோ அதனால் வீடியோவாக போடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு போடுறேன். நம்ம சேனலில் அப்படியே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. அந்த காலியான பாட்டில் தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா 1.5 பாட்டில் அளவுக்கு காலி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு மீதம் இவ்வளோ தான் இருந்துச்சு. எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் தான் போட்டு கொடுத்துட்டு மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. ஒரு பாட்டில் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான்.